சிவாய் நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் கேட்க இருப்பது கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம். கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் இறைவனான சொக்கநாதர் கரிக்குருவிக்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்து முக்தி அளித்ததை பற்றி குறிப்பிடுகிறது. கரிக்குருவிகள் வல்லியன் குருவிகள் என்று அழைக்கப்படும் காரணத்தையும் இப்படலம் எடுத்துரைக்கிறது. கரிக்குருவி கேட்டறிந்த சொக்கநாதர் பெருமைகள், கரிக்குருவி சொக்கநாதரை வழிபட்டது, இறைவனார் கரிக்குருவிக்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்தது, கரிக்குருவி பெற்ற வரம் ஆகியவை இப்படலத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. கரிக்குருவிக்கு உபதேசத்தை செய்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் 47வது படலமாக அமைந்துள்ளது. இனி இப்படலத்தை பரஞ்சோதி முனிவர் எவ்வாறு தொடங்குகிறார் என்று பார்க்கலாம். வரிக்கு உருகி பத்திரர்க்கு பலகையிட்ட மணிகண்டன் அரிக்குருளை வடிவான அடல் வீரர் அரசன்பார் பரிக்கும் அமைச்சியல் அளித்த பரிசு உரைத்தாம் பசுபதியார் கரிக்குருவி குறுமொழி கேட்டு அருளடைந்த கதை பகர்வாம் என்று தனது முதல் பாடலை தொடங்குகிறார். பன்றிமுகன் 12 பேர்களுக்கும் அமைச்சர் பதவி அளித்தது பற்றி முதலில் நாம் கூறினோம். இப்பொழுது குருவின் மொழியை கேட்டு கரிக்குருவி அருள் பெற்றது பற்றி சொல்லப் போகிறோம் என்று இப்படலத்தை தொடங்குகிறார் பரஞ்சோதி முனிவர். இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம். ராஜராஜ பாண்டியனுக்கு பின் அவனுடைய மகன் சுகுண பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்து வந்தான். அப்போது முற்பிறவியில் நல்வினைகள் செய்த ஒருவன் சில தீவினைகள் செய்தமையால் மதுரைக்கு அருகில் உள்ள ஊரில் கரிக்குருவியாக பிறந்தார். அக்கரிக்குருவியை காகம் உள்ளிட்ட பறவை இனங்கள் தலையில் கொத்தின. இதனால் கரிக்குருவிக்கு தலையில் காயங்கள் உண்டானது. கரிக்குருவியால் அப்பறவைகளை எதிர்க்க முடியவில்லை. எனவே கரிக்குருவி அவ்வூரை விட்டு காட்டுப்பகுதிக்கு சென்றது. அங்கு ஒரு நாள் மரத்தில் கரிக்குருவி அமர்ந்திருந்தது. அப்பொழுது ஒரு சிவன் அடியார் தனது அடியவர் கூட்டத்தினுடன் அம்மரத்தடிக்கு வந்தார். சிவபக்தர் கூட்டத்தினரை நோக்கி, தலம், தீர்த்தம், மூர்த்தி என 3 சிறப்புகளை உடையது மதுரை அம்பதி. அங்கு கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் தலை சிறந்தவர். அவர் தம் பக்தர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்கதி அளிப்பார் என்று மதுரையின் சிறப்பையும் சொக்கநாதரின் பெருமைகளையும் எடுத்து கூறினார். சிவன் அடியார் கூறியதை கேட்ட கரிக்குருவிக்கு சொக்கநாதரை வழிபட வேண்டும் என்று ஆர்வம் உண்டானது. அக்கரிக்குருவி மதுரையை நோக்கி பறந்தது. மதுரையை அடைந்ததும் பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்தது. பின்னர் அங்கேற்கண்ணி அம்மையையும் சொக்கநாதரையும் மனமுருக வழிபட்டது. இவ்வாறாக 3 தினங்கள் கரிக்குருவி இறை வழிபாடு செய்தது. கரிக்குருவியின் செயலினை கண்டதும் அங்கேற்கண்ணி அம்மை இறைவனாரிடம், ஐயனே, இக்கரிக்குருவி வழிபடும் காரணம் என்ன என்று கேட்டார். இறைவன் கரிக்குருவியின் முற்பிறவியும் இப்பிறவியின் இறைவனை கேட்டறிந்த விதத்தையும் பற்றி எடுத்துரைத்தார். பின்னர் கரிக்குருவிக்கு ஆயுள் பலத்தையும் பிறவி துன்பத்தையும் போக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்தார். ஞானம் பெற்ற கரிக்குருவியானது இறைவனை பலவாறு துதித்து வழிபட்டது. பின்னர் இறைவனாரிடம், ஐயனே, எனக்கு ஒரு குறை உள்ளது. மற்ற பறவைகள் எல்லாம் என்னை துன்புறுத்துகின்றன என்றது. அதனை கேட்ட இறைவனார், அப்பறவைகளுக்கெல்லாம் நீ வலியன் ஆவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார். உடனே கரிக்குருவி, வலியன் என்பது அடியேன் மரபில் உள்ள பறவைகளுக்கெல்லாம் விளங்க வேண்டும். தேவரீர் அடியேனுக்கு உபதேசித்த மந்திரத்தை அவைகளுக்கும் உய்தல் வேண்டும் என்று வேண்டியது. சொக்கநாதர் அவ்வாறே ஆகுக என்று கூறி அருளினார். பின்னர் அக்குருவியும் அதன் இனமும் சொக்கநாதர் ஓதி அருளிய மந்திரத்தை உச்சரித்து வலியவன ஆகின. அதனால் வலியன் என்னும் காரணப்பெயர் பெற்று சிறப்பும் பெற்றன. இதனை பரஞ்சோதி முனிவர் தனது பாடலில் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கலாம். கரிக்குருவி தான் நோற்றி எய்திய வரத்தை தன்போல் ஒக்கலும் எளிதாய் எய்த பெற்றதால் உலகின் மேன்மை தக்கன் ஒருவன் வாழ தன் கிளை வாழ்வது என்ன மிக்கவர் எடுத்து கூறு பழமொழி விளக்கிற்று அன்றே. அதாவது கருக்குருவி தான் நோற்றி எய்திய வரத்தை தனது சுற்றத்தர்களுக்கும் தன்னுடைய இனத்திற்கும் ஓதி அவர்களை நன்மை பெற செய்வதால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தக்கான் ஒருவன் வாழ தன் கிளை வாழும் என்னும் ஒரு பழமொழி இந்த நிகழ்வால் பலிதமாயிற்று என்று பரஞ்சோதி முனிவர் இந்த பாடலில் கூறுகிறார்.
பின் சில காலம் சென்ற பின்னர் கரிக்குருவி சிவன் அடியை அடைந்தது. இன்றும் நாம் விடியற்காலையில் கரிக்குருவின் ஓசை மிருத்யுஞ்சய மந்திரம் போலவே கேட்கும். மேலும் நோயால் வருந்துவோருக்காகவும் மரணப்படுக்கையில் உள்ளோருக்காகவும் எவரும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனை வழிபட்டு வலம் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் ஜெபித்தால் நோயின்மையும் அகால மிருத்யும் நீங்கும். இப்படலத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் உபதேசம் என்னவென்றால், இறைவன் எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டவர். நம்முடைய நல்வினைகள் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகியவை இப்படலம் கூறும் கருத்தாகும். மேலும் இறைவனது இந்த 47ஆம் திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் எதிரிகளை அடக்கும் வல்லமையையும் பெறுவர் என்பது திண்ணம். இப்பாடலை எவ்வாறு முடிக்கிறார் என்றும் பார்க்கலாம். ஈசன் அடிக்கு அன்பிலார் போல் எளியார் இல்லை யாவர்க்கும், ஈசன் அடிக்கு அன்புடையார் போல் வலியார் இல்லை யாவர்க்கும், ஈசன் அடிக்கு அன்பு இன்மையால் எளிதாய் திரிந்த இக்கயவாய், ஈசன் அடிக்கு அன்புடைமையினால் வலிதாயிட்டே எவ்வுயிர்க்கும். இதன் பொருள் என்னவென்றால், இறைவன் திருவடியில் அன்பு இன்மையினால் எளிதாய் திரிந்த வலியேற்று திரிந்த இந்த கருங்குருவி ஈசனடிக்கு அவன் திருவடியில் அந்த அன்பு உண்டாக பெற்றமையினால் பறவைகள் எல்லாவற்றிற்கும் வலிமை உடையது ஆயிற்று என்று கூறுகிறார் பரஞ்சோதி முனிவர். இனி அடுத்த படலம் நாரைக்கு முத்தி கொடுத்த படலம். திருச்சிற்றம்பலம்.